நீங்க என்ன வேணாலும் பிசினஸ் பண்ணுங்க. உங்க கஸ்டமர் எல்லாருமே உங்கள ரொம்ப புத்திசாலியா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, நீங்க என்ன பொருள் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது ரொம்ப நாலேட்ஜபிளா பார்த்தா, நம்ம பிசினஸ் எப்படி போகும்? கண்டிப்பா அப்படி பார்க்கணுமா? வேண்டாமா? நாங்க இருக்கிற இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒண்ணு இருந்துச்சு. அது சும்மா வரும்பொழுது சரி ஹைவேல இருக்குது. ரெசிடென்ஸ்க்குள்ள இல்ல 1. 2வது வந்து அந்த ஐஸ்கிரீம் கடையில சும்மா போய் பார்ப்போம். வெளியில சூப்பரா இருக்கு. டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்குது. பார்த்தா ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும்ல. அந்த மாரிலாம் வெளியில இருக்குது. உள்ள போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம்னா, ஐஸ்கிரீம் வந்து இவ்வளோண்டு ஒரு இது தருவாங்க. அது வந்து ₹60 அப்படி இருக்கு. ஹையர் சிட்டீஸ்ல வந்து இந்த மாரி ₹60 ஸ்மால் இது அப்படி இருக்கும். இவங்க இங்க ₹60 வச்சிருக்காங்க. நேத்து அந்த வழியா வந்துட்டு இருக்கிறோம். அந்த கடைய காணோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடை முன்னாடி நின்னு தான் வீடியோ ஒண்ணு எடுத்து நம்ம பிசினஸ் கோச்சிங்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்துச்சு. கடைசியில பார்த்தா, இவன் இங்க இப்படி ₹60 வச்சுட்டு எப்படி விக்கிறாங்க அப்படின்னு நாங்க பேசிட்டு மட்டும் வந்துட்டு இருந்தோம். இப்ப அந்த கடையே இல்ல. இதே இடத்துல இன்னொரு ஐஸ்கிரீம்காரங்க இந்த ஏரியால ரெசிடென்ஸுக்குள்ள இந்த ரோடு அந்த மாரி சைடுல தான் இருக்காங்க. அவங்க வந்து ₹30 ஐஸ்கிரீம் விப்பாங்க. பார்சல் வாங்கிட்டு போவாங்கல்ல வீட்டுக்கு. அதே மாதிரி பார்சலா அந்த கடையில எப்ப பார்த்தாலும் பார்க்க முடியும். போனோம் அப்படின்னா யாராவது ஒரு 2 பேர் பார்சல் வாங்குறதுக்கு கண்டிப்பா வருவாங்க. கூட்டமும் இருக்கும் அந்த கடையில. அப்படி நடந்துட்டு இருக்கு அந்த பிசினஸ். எஸ் சார். தேங்க் யூ. ஆக்சுவலி ஒரு பிசினஸ் பண்ண முடியும். அத பத்தின ஸ்டடீஸ், ரிசர்ச், மார்க்கெட், நம்ம ப்ராடக்ட், ரேட்டு, காம்படிஷன் இந்த மாதிரி எதுவுமே பார்க்கறது இல்ல அவங்க. அப்படி பார்த்தாம பண்ணும்போது அந்த பிசினஸ் வந்து பண்ணணும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கையில பைசா இருந்தா அந்த பைசா இருக்கிற திமிர்ல வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா எவன்டையாவது கடத்த வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சிருது. ஆனா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது யாரும் எடுக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க அங்க நிறைய லேண்ட்லார்டுக்கு நிறைய பணம் இருக்கும். திடீர்னு நினைச்சா கோழி பிசினஸ் வைப்பாங்க. மேல போயிட்டு ஒரு 500 கோழி வாங்கி விட்டு அதை போட்டு வளர்த்து கிளத்து அப்புறம் பாதியில் நட்டமாகி எதுக்கு துறை போட்டு அப்புறம் திடீர்னு ஒரு ஹோட்டல் வைக்கிறது. அப்புறம் அது நட்டமாச்சுன்னு போச்சு. அப்புறம் இன்னொரு ஐஸ்கிரீம் கடை வைக்கிறது. அப்புறம் நட்டமாகி போச்சு. என் கண்ணு முன்னாடி 4 வருஷத்துல பிசினஸ் வச்சு வச்சு அதுல ஒரு சத்யநாராயண் பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த கடை ஓப்பனிங் போது ஒரு பூஜை எல்லாம் காட்டி அவ்வளவு வரைக்கும் கூப்பிட்டு பேடா கடை கொடுத்து என்னடா இப்ப போன 6 மாசம் கூட பிசினஸ் ஆரம்பிச்சு முடிட்டீங்க அப்படின்னா இந்த பூஜை பண்ணதை மட்டும் ரெகுலரா பண்ணுவாங்க. ஆனா அந்த பிசினஸ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன ஸ்டடிஸ், மார்க்கெட் என்னன்னு எந்த இது பண்றது இல்ல. பணம் இருக்கிற திமிரில் பண்ணுவாங்க. பட் அது எண்ட் ஆஃப் த டே முடியும். இன்னொரு கடை இருக்கு. காலையில 6 மணிக்கு வச்சு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டு பூக்கெல்லாம் பத்து வச்சுட்டு இந்த ஏரியால இந்த பொருளை யாரும் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு. இது எப்போ மூட போகுதுன்னு இல்லை, அது முடிடுச்சு அந்த மாதிரி. அதை பத்தின ரிசர்ச், ஸ்டடிஸ், எக்ஸ்பர்ட், பிசினஸ் கோச்சிங் இது இல்லாம ஒரு பிசினஸ் பண்ணும்போது மாட்டுவோம். இது நிறைய பேருக்கு தெரியுதுல. எல்லாம் படிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா பிசினஸ் கோச்சிங் படிக்கிறதுக்கு யாருக்கும் ரெடி இல்ல. அதனால அவங்க பெரிய நட்டத்துல பண்றாங்கன்னு பாக்குறேன். ரிசர்ச்ன்ற பாயிண்ட் வந்து ஏ டு பியோட மேனேஜர் ஒருத்தர் நான் பார்த்திருந்தேன். அவர் வந்து ட்ரெயின் டிராவல்ல அவர் கூட பேச எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ எப்படி இவங்க இவ்வளவு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அவங்க அந்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஏரியாவுக்கு போயிடுறாங்க. ஒரு டீம், ரிசர்ச் டீம்னே ஒருத்தவங்க இருக்கிறாங்க. என்ன மாதிரி பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அங்க, எப்படி அவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு, எந்த இடத்துல ஹோட்டல் வச்சா அவங்களுக்கு ரன் ஆகும், அந்த ஏரியா மூலியமா டிராவல் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய டீமே வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம எங்க பார்த்தாலும் அங்கங்க ஒரு பிரான்ச் இருக்கும். ஏன்னா கிடைச்ச இடத்துல எல்லாம் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பணம் இருக்கு, அவங்க ஓப்பன் பண்ணா ஓடும், பிராண்ட் இருக்கு அப்படின்னு. அப்படி எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு இடத்துல சூஸ் பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. ஆனா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ஓகே ஒரு குட்டி கடை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒரு 50,000 இருந்தா போதும், இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கிக்கலாம், ஓகே அப்படின்னு. மேக்சிமம் படிக்கிறதுக்கு எம்எம்ஜிக்கு வரதுக்கு முன்னாடி பிசினஸ் பத்தின நாலேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா, பொருளை உற்பத்தி பண்றதையும் பொருளை வாங்கி வச்சுக்கிறதோ அதோட ஸ்டாப் ஆயிடும் நம்ம நாலேஜ். அதுக்கப்புறம் சேல்ஸ் அப்படின்னு போற இடத்துலதான் எல்லாரும் மாட்டிக்கிறாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய இது அனுபவம் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் பொருளை வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் மசாலா. அப்புறம் திடீர்னு அவர் வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி வந்துச்சு. சேல்ஸ் பண்ணும்போது நம்மளும் வாங்கி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் மூவ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா யாரும் பொருள் வாங்காதனால அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு வாடகை கொடுத்துட்டு அப்படின்ட்டு கம்பெனி இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இங்கே தென்மலை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு பூஜை இந்த மாதிரி போட்டா இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே தான் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எம்எம்ஜிக்குள்ள வந்து கத்துக்கிட்ட பிறகு இப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ சார் வந்து நிறைய ஒன்று கூட சார் சொன்னாரு, மசாலாவை கொண்டு போய் கொடுக்குறதுல இருக்குல்ல, எந்த இடத்துல அவங்க வந்து வாங்குவாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுங்க, அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகும். அப்போ நிறைய அவங்களோட கம்பெனி வந்து ப்ராடக்ட் வந்து நிறைய எல்லா இடத்துக்கும் தெரியுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த விஷயம் தான் ஞாபகம் சார். தேங்க்யூ. ஒவ்வொரு பிசினஸ்க்கு எடுத்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ நீங்க மெடிக்கல் கம்பெனி ஆரம்பிக்கீங்கன்னா அது பண்ற முறை ஒன்று இருக்கு. வைத்தியம் ஆரம்பிக்கீங்கன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. ட்ரைனிங் ஆரம்பிக்க அதுக்கு ஒரு முறை இருக்கு. கோழி பிசினஸ், சிக்கன் எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. பி கரெக்டா இருக்கு. 6 மாசம் ட்ரைனிங்லாம் 6 மாசம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிசினஸ்க்கே போறாங்க.
நம்ம மக்கள் அவங்க யோசிச்ச உடனே பண்ணிடுறாங்க. இது எவ்வளவு முக்கியம். நீங்க என்ன பொருள் இப்போ சப்போஸ் பால்கனை வந்து மசாலா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, இது இந்த மசாலா இது இப்படி காய போட்டு இப்படி பக்கம் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சக்குன்னு ஒன்று எடுத்து வச்சு, அப்பா இது வேணுமா அவங்கள்ட்ட கேளுங்க சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம அடுத்த மசாலா ஐட்டம் வரும்போது நமக்கு எதுவுமே யோசிக்க மாட்டோம். எப்பா இவங்களுக்கு நிறைய நாலேஜ் தெரியும் அவங்கள்ட்ட கேட்போம். நாலேஜ் தெரியும் கேட்கறதுக்கானதுன்னு அவங்கள்ட்ட பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எஸ் பிகே சொல்லலாம். எஸ் மாஸ்டர். இது வந்து ஸ்டார்டிங்ல நான் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நாலேஜ் இல்லை. ஒரு 3 மாசம் ஆச்சு மாஸ்டர். அந்த அது வரைக்கும் நான் கஸ்டமர்கிட்ட பேசவே இல்லை. ஒரு கஸ்டமர் பேசினாங்க. அவங்களும் சேம் ஃபீல்டு. நிறைய கேள்வி கேட்டாங்க. நான் எனக்கு கொடுத்தவர்கிட்ட என்ன சார் இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, எப்படி வாங்கிட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சாதான் வாங்குவான், தெரியாம நம்ம பிசினஸ் பண்றோம்னா அவன் அங்கேயே கண்டுபிடிச்சிருவான். இவன்ட்ட ஒன்றும் சரக்குல இவன் ப்ராடக்ட் அவ்வளவு குவாலிட்டியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு 10 கஸ்டமர்கிட்ட பேசவே இல்லை மாஸ்டர். 3 மாசம் அவர்கிட்ட ஃபுல்லா அவர் என்கிட்ட எப்போ கூப்பிட்டாலும் வந்துருவாரு. எப்படி வறுக்கணும், எந்த இடத்துல வாங்கணும், எது குவாலிட்டியா இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சேன். அப்புறம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கஸ்டமரும் இது பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே வந்து சாம்பிள் கொடுத்து அவங்களே அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த குவான்டிட்டி மொத்தமா கொடுக்க முடியலன்றனால அந்த இது ஸ்டாப் ஆயிருச்சு மாஸ்டர். அந்த ஒரு விஷயம். எஸ் மாஸ்டர், தேங்க்யூ. ரொம்ப கரெக்டா இருக்கா. நீங்க ஏதாவது இன்னைக்கு நம்ம ஒரு மிளகு பொடி வாங்குறதுக்கு பயமா இருக்கு. மிளகு பொடினா இது என்னத்த பப்பாயா பவுடரா இல்லாட்ட இது என்னத்த கொடுக்கான்னு தெரியல அப்படின்னு. அது இது கொடுக்குற ஒரு ஆள் வந்து ரொம்ப ஆர்கானிக்கா உண்மையா நேர்மையா இருக்க ஆளு. அதை பத்தின அவங்க நல்ல ஆளு தான். ஆனா அவங்க எங்க மிளகு வாங்குறாங்களோ அது வந்து ஏமாத்துக்காரனா இருந்தா என்ன செய்யும். சோ நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ அவர் ஏமாத்துற ஆளும் கிடையாது, ஏமாறுற ஆளும் கிடையாது. ரெண்டுக்கும் பாயிண்ட் இருக்கு. நீங்க ஏமாத்த மாட்டீங்க. ஆனா உங்களை எவனா ஏமாத்திட்டு போயிட்டா உங்ககிட்ட சரக்கு வாங்குற நாங்க ஏமாந்து போயிருவோம். நீங்க என்ன பிசினஸ் பண்ணீங்களோ அதுல மக்களுக்கு உங்களை வந்து புத்திசாலியா நினைக்கணும். அதை பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கதா நினைக்கணும் இல்ல உண்மையில உங்களுக்கு இருக்கணும். இப்படி இருக்கணுமா வேண்டாமா, எஸ் ஆர் நோ. நான் என்னப்பா நான் தொழில் பண்ணுறேன், எனக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணலாம். நம்ம என்ன பிசினஸ் பண்ணுறோமோ அதுல நமக்கு கம்ப்ளீட்டா நாலேஜ் இருக்கணுமா வேண்டாமா. கம்ப்ளீட் நாலேஜை விட நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மள மக்கள் புத்திசாலியா நினைக்கணுமா வேண்டாமா. நம்ம பண்ற பிசினஸை புத்திசாலியா பண்ணணுமா வேண்டாமா. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஆல் எஸ். மக்கள் நம்மளை வந்து இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் நினைக்கணும். நமக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம நாலேஜ் இருக்கு அப்படின்னு. ஆனா மக்கள் நமக்கு நாலேஜ் இருக்கு. நம்ம நெட்வொர்க்கிங் செஷன்ல பார்த்திருப்போம். நீங்க உங்க பிசினஸ் பண்ற நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா ஊர்காரன் அவங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான், நம்ம சொந்தக்காரன் நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான், நம்ம கஸ்டமர் நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ப்ராஸ்பெக்ட் நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம கிளாஸ்மேட்ஸ் நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. அதை பொறுத்து தான் நமக்கு லீட்ஸ் வரும், அதை பொறுத்து தான் பிசினஸ் வரும். நம்ம நெட்வொர்க்கிங் ஒர்க் பண்ண அதே மாதிரி இங்க வந்து நீங்க என்ன பிசினஸ் பண்ணீங்களோ அந்த பிசினஸ்ல மக்கள் உங்களை மாஸ்டரா இருக்கும். சேல்ஸா ஓகே, நெட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவா ஓகே, இன்விடேஷன் எப்படி பண்ணுவா ஓகே, அப்ஜெக்ஷன் லிங்க் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு. இப்ப நேத்து கூட 2 பேர் கன்சல்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஓ நீங்க இந்த ஆம்பே பிசினஸ் பண்றீங்களா, ஓகே ஓகே ஓகே, ஆம்பே மாதிரி என்னதான் ஆம்பே மாதிரி இல்ல கிடையாது, இது வேற, இது ஆம்பே இல்ல ஆம்பே மாதிரி தான் சரி அப்படின்னு. சரி நான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்படி சொல்றேன். ஆம்பேன்னு சொன்னா பின்னாடி போயிட்டாங்க. ஆம்பேன்னு சொன்ன உடனே அப்ஜெக்ஷன் லிங்க் படிச்சவங்கன்னா ஸ்கெட்ச் போடுவாங்க டக்கு 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 டக்கு. ஓகே இந்த பாயிண்ட் இப்ப இப்படி சொல்லணும். முடிஞ்ச உடனே அப்படியா சரி நானும் ஸ்டார்ட் பண்றேன் எப்படி இருக்கும். சோ நீங்க ஒரு டாபிக் பத்தி பேசும்போது மக்கள் நினைக்கணும், ஏய் மாஸ்டர்டா இவங்க. அது அந்த மாதிரி நம்மகிட்ட எப்ப தொட்டு பார்த்தாலும் சரி 25 வால்ட் கரண்ட் தெரியணும். தொட்டு பார்த்தா கரண்ட் அடிக்கணும். அப்பா ஷாக்கு உள்ள எப்படி இருக்குடா, உள்ள எவ்வளவு பெரிய ஐட்டம் இருக்கு, ஐயா கடல் இல்ல எப்போ ஐயோ நிலா வானம் பூமி எப்போ எபம்ஜி ஏப்ப என்னெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி உங்க கம்பெனி பத்தி நீங்க பண்ற பிசினஸ் பத்தி மக்கள் உங்களை மாஸ்டரா நினைக்கணும். தலை வேண்டாம் என்ன நாலேஜ் தெரியுமா, அவ்வளவு அக்குவர் அணிவரை பிரிச்சு மேஞ்சிடுவாரு அப்பா அப்படின்னு. உங்க கூட டிராவல் பண்ணதுக்கு உங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கு உங்களோட பிசினஸ் பண்ண உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருக்கும். அதை வச்சு நம்ம பிசினஸ் நடக்கும்.